வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி முட்டை கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கங்க, கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கங்க. நான் 1 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீட்டாக கழுவிட்டு 4 கீரல் போட்டிருக்கிறேன். பாருங்கள், 4 கீரல் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி உள்ள புழு இருக்கான்னு பார்த்துட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஸ்லோவில் வச்சு நல்லா ஒரு 3/4 பாகம் வேகிற அளவுக்கு நம்ம விட்டுறணும். அந்த கத்திரிக்காயை தொட்டால் சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இதில் நம்ம மசாலா, அதுக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கிறலாம். ஸ்பூன் அளவு மல்லி, ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 வெங்காய அளவு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 இனுக்கு கருவேப்பிலை, 2 தக்காளி அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட பாருங்கள், இது ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் திரும்பி வச்சுருக்கிறேன். இதில் 3/4 பாகம் நான் போட்டுக்கிறேன், அதாவது அரை முடிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி. நான் காஷ்மீர் சில்லி ஒரு 4 போட்டுக்கிறேன். ஏன் முதலே போடலைன்னு நீங்கள் கேட்கலாம். இது முதலே போட்டால் ஒரு மாதிரி கருப்பான மாதிரி ஆகிடும். அதனால தான் லாஸ்ட்டுக்கு தேங்காய் போட்டதுக்கப்புறம் இது கூட போட்டு வறுத்து விட்றேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகணும். இன்னும் இது இப்போ அரைப்பாதி தான் வெந்திருக்கு, முழுசாக இன்னும் வேகலை. இந்த கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தொட்டால் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த இடத்துல கட்டியாக இருக்கும். இப்போ உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, இதுக்கு தேவையான காரம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அரை ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய்க்கு மட்டும் சேர்க்கலை, நான் மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா கத்திரிக்காய்க்கு மட்டும் இவ்வளோ உப்பு சேர்க்குறாங்களேன்னு நினச்சிக்க வேண்டாம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, இதுலேயே 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இதை எடுத்துக்கிட்டு இன்னும் திரும்பி இப்போ தாளிச்சு விட்டுறது, அந்த மசாலா அரைச்சதெல்லாம் சேர்க்குறது எப்படின்னு தாளிக்கிறேன். கத்திரிக்காய் போட்டு வதக்குனதுலேயும் திரும்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான். பாருங்கள், வெந்தயம், இது கூடயே கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டளவு உரிச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடயே வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இங்கே சின்ன வெங்காயம் எனக்கு இல்லை, அதனால பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 வெங்காயம் அளவு. வறுத்த மசாலா இதில் இருக்குது. இது கூடயே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி நான் ஊற வச்சு இது கூடயே சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளி 2 ஸ்பூன் அளவு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு சைஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலாவையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். அப்படியே திக்காக இது கூடயும் நீங்கள் நல்லா மசாலா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நீங்கள் இந்த கத்திரிக்காயை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு பரோட்டாவுக்குலாம் நல்லாயிருக்கும். இது கூடயே தண்ணியை கலந்து நல்லா நீட்டாக கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா சாப்பாடுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கப்போ ஒவ்வொரு கத்திரிக்காயவாக உள்ளே இறக்கி விட்டுருங்க. அப்படியே பாருங்கள், இப்படி இறக்கி விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் போய் அவங்க கூட போய் அப்படியே செட் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்படியே தேன் அமிர்தமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கப்போ அப்படியே மலைச்சாரல் போல் இந்த கொத்தமல்லியை அப்படியே தூவி விடுங்க. முடிஞ்சு பார்த்தீங்களா? எல்லாம் செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வச்சுங்களா? வாழ்க வளமுடன்.